4 + 8 + 8 + 0 ராசி இல்லாத நம்பர். சீக்கிரமாலாம் ரிப்பேர் பண்ண முடியாது. ஏய், யார் கேட்ட அந்த வண்டியோட ஏசி ரிப்பேர் ஆரம்பிச்சீங்க? இதோட ஓனர் அவ்வளவு சீன் போட்டான்டா. கொஞ்சம் பஸ்ல எல்லாம் போட்டு குறைஞ்சா போயிடுவான். ஏய், அந்த 10 பர்ன ஸ்பேர் போய் சரவண கிட்ட வாங்க சொன்னேன். யாராவது வாங்குறீங்களாடா? ஒருத்தரும் ஒரு வேலை ஒழுங்கா பண்றதே இல்ல. எப்ப வேலைக்கு வர? அக்கா நைட்ல அந்த பொலேரோ காரை ரெடி பண்ணிட்டு இருந்தேன்க்கா. நீ தான் அந்த பொலேரோ கார் ரிப்பேர் பண்ணதா? ஆமா. ஹார்னை தவிர மத்த எல்லாத்துலயும் சவுண்ட் வருதா? மறுபடியும் போய் எடுத்துட்டு வருவா. போய் பொழுது போய் ரிப்பேர் பண்ணுப்ப. ஏய், அப்படி எல்லாருக்குமே டீ சொல்லி அனுப்பு. சரிக்கா. ஏய், நம்ம கிளி வெள்ள வர போகுதுரே. எல்லாரும் அப்படியே சைலண்டா வேலை பண்ணுங்க பாய்ஸ். ஓய், ஹலோ மகாலட்சுமி மெக்கானிக்ஸ். தண்ணி கேன் போட்டுடலாமாமா? தண்ணி கேன் போடலாமாப்பா? சொல்லி அனுப்புறேன்ப்பா. சரிம்மா, அப்படியே மறக்காம என்ன பண்ற, போயிட்டு கையோட அந்த கரண்ட் பில்ல மட்டும் கட்டிட்டு வந்துருமா. ஏய், என்ன நீ போய் இப்ப கூப்பிடுற? என் கிளி வேற டைம் ஆச்சுல்ல. செல வர 5 நிமிஷம் லேட். செலத்தோட சட்டை கிட்ட ஆன் பண்ணும்போது 10 கித்தி போச்சு. என்ன கூப்பிட்டா நான் போகணும்ல. நான் இங்க தான் நிப்பேன், எங்கேயும் போக முடியாது. இவ்வளவு வருஷம் தாமா அவன் பின்னாடி சுத்தினே இருப்ப. அவன் தான் உனக்கு மசிய மாட்டான்னு தெரியுதுல்ல. சும்மா அவன் பின்னாடி கிளின்னு சுத்தினே இருக்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுப்பா. கண்டிப்பா இந்த கிளி இந்த மயிலை பார்த்து மயங்க தான் போறான். அதுக்கப்புறம் இந்த கிளிக்கும் மயிலுக்கும் போடுற மொட்டையோட குட்டி நீ பார்க்க தான் போற. பொறாமப்படாதப்பா. கரண்ட் பில் கட்டாம கிளி அவன் பின்னாடியே சுத்தினே இரு. லைன்மேன் ஃபியூஸ் கேரியர் அப்படின்னு போறான். அப்புறம் வந்து ஓகேப்பா ஓகேப்பா பை. சாவி கரெக்டா போட்டு திரும்ப போடு. புரியல? ரொமான்டிக்ல கூடுறா. ஓய், சென்டர் ஸ்டாண்ட் போடு. மஜாவா இருக்கும். போட்டண்டா சென்டர் ஸ்டாண்ட் போட்டண்டா. செல்லம் சென்டர் ஸ்டாண்ட் போட்டண்டா. சென்டர் ஸ்டாண்ட் மஜா கிக்கர். ஓத இன்னொரு வாட்டி. நோச்சலோ. என்ன நந்து, நம்ம தான் ஷெட் வச்சிருக்கோம். வண்டி உள்ள விட வேண்டியது நமக்கு தின சர்வீஸா. நம்ம ரிப்பேர் பண்ண மாட்டோமா? அண்ணா கிருஷ்ணன் பையன் பேசுறேண்ணே. கணேஷ் மெக்கானிக் தானே? அண்ணா நம்ம வண்டி. ஹலோ அண்ணே. நம்ம கிளி தானே. வண்டிக்கு ஏதோ பிரச்சனையா அங்க கொண்டு விட போறான். ஒண்ணும் இல்லை, டீ குடிச்சிட்டு அங்க வந்து வண்டி ரிப்பேர் பண்றேன். சரிங்களா? ஓகே. நீ வண்டி இங்க இல்ல, எங்க கொண்டு விட்டாலும் உன் என்ஜின் நான் தான் ரிப்பேர் பண்ணுவேன். இங்க எல்லாத்த ஆஃபரா, இங்க எல்லாத்த சர்வீஸா. வா நந்து, நான் ரிப்பேர் பண்ணி தர மாட்டேன்னா? சொல்லு நந்து, நான் ஒருத்தர் இங்க இருக்கேன்ல. அப்புறம் இங்க பாரு, வெளில போகும்போது சட்டம் பட்டெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்கணும். புரியுதா? சரியா? கோச்சு கூடாது. சரியா? சரி, ஒர்க் முடிச்சிட்டு சாயந்தரம் வந்து வண்டி எடுத்துக்கிறேன். நீங்களே ரெடி பண்ணி வைங்க. ஓகே முருகாரே, வண்டி உள்ள ஏத்துறா. ஓடா. அக்கா நம்ம பைக்ல ரெடி பண்ண மாட்டோம்க்கா. அதெல்லாம் இல்ல, நம்ம காரை ரெடி பண்றோம். வண்டி எடுத்துட்டு வாடா. போடா. ஒண்ணு வண்டி ரெடி பண்ணு, கார் ரெடி பண்ணு, ஒரு ஆளை வச்சு வராங்குது. அவன் ஓகே சொல்லிருப்பான்டா. ஆனா அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அதான் டைம் ஆகும். கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பான். கவலை விட. அது கூட அக்கா பேசாம நம்ம ஏன் பொண்ணு கேக்குற மாதிரி போய் பையன் கேட்க கூடாது? நம்ம அது எப்படிடா? எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குல்ல.
ஃபர்ஸ்ட் நான் அவனை ஒன் சைடா லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே டபுள் சைடா லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டுல யாருக்குமே தெரியாம நாங்க 2 பேருமே ஒன்னா தங்கணும், லிவின். அதுக்கப்புறம் ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தங்குறதுக்காக கல்யாணம் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் கேட்கணும். அதுக்கு அவங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவ என்ன இழுத்துட்டு ஓடணும். ஓடும் போது ஐயோ என் ஷெட்டிலே, ஐயோ அப்பா இல்ல நான் உட்கார்ந்து அழணும். அத பார்த்து அவன் பதறணும். அதுக்கப்புறம் அவன் இழுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு ஓடி வரணும். வந்ததுக்கு அப்புறம் என் வயித்துல இருக்கிறது புள்ளியா இல்ல பூச்சியான்னு தெரியாம என் குடும்பமே குழம்பணும். குழம்புனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரியுதா? இதுதானே முறை. அந்த முறை இருந்தா தானே ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. எப்படி? ஆமா ஆமா. அக்கா கிளி. ஓ போடா இங்க பாரு, இந்த மயில இப்படி தோகையை வச்சு ஆடுறது மட்டும் பாரு. போ போ போ, போ. ரெடி ஆயிருச்சுங்களா? அது ஒண்ணு இல்ல நந்து, ஜஸ்ட் இந்த பிளக்கோட பிரச்சனை மட்டும்தான். அவ்வளவுதான், வந்து பாரு. சூப்பரா? எவ்வளோங்க ஆச்சு? ஐயோ காசெல்லாம் வேணாம், நமக்கு இல்ல இல்ல எதுக்கு? ப்ளீஸ் எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் இல்ல, காசெல்லாம் வேணாம், வேணாம் வேணாம் வேணாம். இல்ல இல்ல ஸ்பார்க் பிளக்லாம் மாத்திருக்கீங்க, கொஞ்சம் சர்வீஸ்க்கு வாங்கிக்கோங்க. சரி மாப்பிள விட சீதனம் எதுக்கு வேணாம்னு சொல்லணும். உட்கார்ந்துட்டு போனது ஃபர்ஸ்ட் டைம் ஷெட்டுக்கு வந்திருக்க. ஐயோ இல்லீங்க, தேங்க்யூ. கிளம்பணும், ஒர்க் இருக்கு. இல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போயேன், பேசிட்டு போலாம். ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஆனா உட்கார்ந்துட்டு போனது இல்லீங்க, ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். பேனர் போய் வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தியா இல்லையா? ஏதோ சொன்னா கேக்குறத நீ நோக்கலையா? ஐயோ நந்து இங்க அங்க உட்காரு. உட்காரு. இங்கயா? எப்படி செட்டப் எல்லாம் அருமையா இருக்கா? எல்லாம் ஓகே. ஆல் ஓகே. ஏனந்து என்னங்க, எப்பவுமே நான் தான் பேசுவேன். எம்டி ஷெட்டு யாருமே இல்ல, நீங்க அப்படியே பேசலாமே. ஏங்க ஆல்ரெடி ரொம்ப ஆக்வர்டா இருக்குங்க. நீங்க வாங்க போங்கலாம் பேசாதீங்க. நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படியே கூப்பிடுங்க. சூப்பர் நந்து, சூப்பர். நான் ஏதோ நீ வந்து ஒரு மாதிரி டிபிக்கல் ஹஸ்பண்ட் மாதிரி வாங்க போங்க எல்லாம் எதிர்பார்ப்பேன்னு நினைச்சேன். சூப்பர் நந்து, சூப்பர். நம்ம அப்படியே இருப்போம் ஜாலியா. ஹஸ்பண்டா? ஏதோ ஒரு மாதிரி தெரியாத மாதிரி எல்லாம் பேசுறேன், உனக்கு தெரியாதா? நான் உன் பின்னாடி சுத்துறேன், நான் உன்ன லவ் பண்றேன், உனக்கு தெரியாதா? எப்படி எனக்கு தெரியாம போகும்? அதான் இந்த கேரேஜ் ஃபுல்லா தெரியுமே, இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா தெரியும், இந்த தெரு ஃபுல்லா தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லா தெரியும். நாங்க பண்ணி வச்ச மார்க்கெட்டிங் அப்படி இல்ல. ஒருத்தரை விடாம ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கோம். பால்காரன்னு, பேப்பர்காரன்னு, பலசரக்கண்ணு, போஸ்ட்மானு, ஏன் பஞ்சாயத்து ஜெயிக்க வச்ச ஒரே ரீசன் உன்னை என்ன சேர்த்து வைக்கிற அந்த ஆளு சொன்ன ஒரே ரீசனுக்காக மட்டும் தான். தெரியுதா? ஏங்க அதெல்லாம் ஒரு பெருமையாங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை என்கிட்ட சொன்ன ஊர் ஃபுல்லா போய் டபார் அடிப்பீங்களா? ஆமா, ஏன்னா உனக்கு டிமாண்ட் ஜாஸ்தி தெரியுமா? ஏங்க பசங்களுக்குலாம் வாழ்க்கையில ப்ரொபோசலே வராதுங்க. அது எங்கேயோ கொடுத்து வச்ச எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு வாட்டி ப்ரொபோஸ் பண்ணிருக்கா. அதை ஊரு ஃபுல்லா சொல்லி வரவன் போறவன் எல்லாம் கேள்வி கேட்கறான், ஏன் ஓகே சொல்ல, ஏன் ஓகே சொல்லன்னு. ஓகே சொல்லாததுக்கு 1000 காரணம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அப்படிலாம் நந்து, இந்த ஏரியால இருக்கிற நிறைய பொண்ணுங்க ஒரு லுக்கு விட்டு தான் இருக்காங்க. என்னையா? ஆமா, ஆனா என்ன வெளில வந்து சொல்ல மாட்டாங்க, புரியுதா? நீயே போய் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்களாவே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் ஆசைதான் இருக்கு. அப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ மேல் வீட்டுல இருக்கிற சாலினி இருக்கால? ஆமா ஷாலினி. 2 வாரம் முன்னாடி கூட பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமா, அவனு லுக்கு விட்டா, நான் அவளை தட்டி விட்டேன். ஏங்க அப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுல எனக்கு உடன்பாடு இல்லன்றது நம்ம பர்சனல். சும்மா நான் நோ சொல்லன்றதுக்கு 1000 ரீசன் இருக்கு, அது உங்களுக்கு புரியுமா? ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு புரியாது, சும்மா இருங்க. சரி சொல்லுங்க, எனக்கு புரியுதா பாப்போம். ஏங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க, சும்மா இருங்க. சொல்லு நந்து. அதெல்லாம் பசங்க பிரச்சனைங்க, உங்களுக்கு புரியாதுங்க. சரி நான் ஒரு பையன் மாதிரி யோசிக்கிறேன், சொல்லு. சும்மா விளையாடாதீங்க. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு ஏதாவது பாக்கெட் மணி பிரச்சனைனா ஷெட் இருக்கு, ரொட்டேஷனுக்கு பிசினஸ் போதே ஏதாவது பண்ணிப்பீங்க. எனக்கு அப்படி இல்லை, நான் படிச்சிருக்கேன். எனக்கு லோன் மட்டுமே 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கு. நான் ஏதாவது வேலைக்கு போனேன்னா எனக்கு ஸ்டார்டிங் சேலரி 8000 9000 ரூபா தான். நான் முட்டி ஒரு 20000 30000 ரூபா வரதுக்குள்ள 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடும். வீட்டில் கரண்ட் பில் கட்டல, டிசி பண்ணினா 2-3 நாள் டார்ச்சர் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தேன்ல, அதான் எனக்கு அடுத்த 4 நாளைக்கான செலவு, அதுவும் போச்சு. இதுக்கு நடுவில் எப்படிங்க லவ்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதுதான் நம்ம ஷெட்டிங் இருக்குல்ல, நீ வந்து நம்ம சேர்ந்து ஷெட் நடத்தலாம், அப்படி சேர்ந்து சம்பாதிக்கலாம். எப்படி? இல்லைங்க, பையன் தான் சம்பாதிக்கணும், பொண்ணு தான் சம்பாதிக்கணும்ன்றதெல்லாம் நான் சொல்லல. யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா யாருமே யாருக்கும் பேர்டனா இருக்கக்கூடாது. 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க.
இப்படி இருந்துட்டு நான் ஒரு கதையில வந்தேன்னா நான் உங்களுக்கு செம பேர்டனா இருப்பேங்க. உனக்கு என்னோட இந்த கடை செட்டப் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ரேஞ்ச் இல்லாத வேற மாதிரி தெரியறனோ? வேலை இல்லாத எனக்கு இந்த வேலையெல்லாம் ராஜா வேலை. சும்மா இருங்க நீங்க. ஓ, ஒருவேளை நான் இந்த மத்த பொண்ணுங்க மாதிரி சூர்தாரகிரதாரெல்லாம் போட்டுட்டு அப்படியே தசு புசுன்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசி பர்ஃபியூம் போட்டு பூவெல்லாம் வைக்காம மேக்கப் எல்லாம் போடாம அப்படி நடக்கிறதால உனக்கு எல்லாம் பிடிக்காம இருக்கும். ஆனா நான் கைடியோட பாக்கிறேன், நீ போய் சொல்லிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் மாற முடியாது, நான் அப்படிதான். என்னமோ உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி. சும்மா இருங்க. ரோசம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தானே படிச்சீங்க. 12th படிக்கிறப்ப ஜார்ஜ்ன்ற ஒரு வாத்தியார் அடிச்சு தானே ஸ்கூல் டிராப்பு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இந்த ஷெட்டில் தான். உங்களுக்கு புச்சா கலர் கிரீனு. 2 வாட்டி அந்த கிரவுண்டு மூக்கில் கணேஷ் பீடி அடிச்சுக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் போன வருஷம் நீங்கள் வளர்த்தின ஜாக்கி சன்ற நாய் இறந்துருச்சு. இப்போ நீங்கள் ப்ரூஸ்லின்ற நாயை வளர்த்திட்டு இருக்கீங்க. எனக்கும் தெரியுங்க உங்களுக்கு பிடிச்சது மைசூர் சாண்டில் சோப்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடர் கோகுல் சாண்டில். ஆல் டீட்டெயில்ஸா இன்னும் என்ன நீ ஊர் ஃபுல்லாக டபர் அடிச்சு சொல்லி வச்சிருக்கீங்க. நம்ம கொஞ்சம் சொல்லாம நம்மளுக்குள்ள வச்சுக்கிறோம். அப்புறம் என்னடா என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? அப்புறம் லவ் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் கஷ்டங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. அதெல்லாம் கஷ்டங்க. இன்னும் பிரச்சனை வா, லவ் பண்ணல. என்னங்க இப்ப நீங்க இப்படி கத்தி மிரட்டுறீங்க? அப்படி இல்ல தாலி கட்டி மட்டும் பாரு, என் பெண்மை இப்படி பொளந்து வரும் பாரு. அதெல்லாம் விட இப்ப லவ் பண்ண உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க சும்மா இருங்க. எனக்கு இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி லவ்னா கொஞ்சம் டர்க்கி. ஏங்க ஸ்டார்டிங்லாம் ஒரு மாதிரி ஜாலியா கிளுகிளுன்னு தான் போவோம். போ நட்டுக்கிட்டு போச்சுன்னா யாரும் வந்து காப்பாத்துவா? இந்த பைக் தான் வாங்கின புதுசுல நல்லா இருந்துச்சு. அப்புறம் போ புடிங்கிட்டு வந்தீங்க நிக்கல. அதான் மெக்கானிக் நான் தான் வந்தல சரி பண்ணிட்டல. ஏங்க அப்ப லவ்ல ஒரு பிரச்சனை, நீங்க கூட போவீங்க நான் கூட போன்னு சொல்றீங்களா? ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? நீ என்ன இன்னொரு கூட போறேன்னு சொல்ற? அது ஓகே, அது பரவாயில்லை. ஆனா நீ இன்னொரு கூட போறேன்னு சொல்ற? எனக்கு புரியல. மரியாதை மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோ. போட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு மாலை போட்டு மாட்டி வச்சிரேன், புரியுதா? பின்ன என்னங்க லவ்ல ஏதாவது பிரச்சனைனா சர்வீஸ் பண்ணணும்ன்றீங்க. அப்புறம் லவ்ல ஏதாவது பிரச்சனைனா அதான சர்வீஸ். நான் சொல்ற சர்வீஸ் அதான் இந்த கன்வர்சேஷன். கன்வர்சேஷனா? உரையாடல். அது கான்வர்சேஷன். இங்க பாரு. இப்ப நீ சொல்றது எனக்கு புரியுது, நான் சொல்றது உனக்கு புரியுது. இதுதான் லவ்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், சர்வீஸ், கன்வர்சேஷன், அவ்வளவுதான். உனக்கு ஒரு விஷயம் புரியுதா? 6 வருஷமா உன்னை ஏதோ பண்ணி நான் கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா நடக்கவே இல்ல. இப்போ ஒரு கன்வர்சேஷன் பண்ணோட எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல. ஃபேமிலி அப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, ஆனது ஆயி போச்சு. அப்படியே கன்வர்சேஷனும் நடந்துருச்சு. ஏரியால எத்தனை வருஷம் இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, அப்படியே எல்லார்த்திட்டையும் சொல்லிருங்க. நம்மளுது இனிமேட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு. வண்டி புக்டு ரெஜிஸ்டர்டு. ஓகே தானே? ஓகே. சரி, ஆனது ஆயி போச்சு. பேசுனது பேசியாச்சு. ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு கேட்கலாமா? நான் ஷெட் ஷட்டர் போடவா? இல்ல இப்பயே டக்குன்னு ஒண்ணே. என்னது கொடுத்துருவீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, அந்த 200 ரூபா மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போங்கள், நான் வந்து அரிசி பெட்டிக்குள்ள போட்டு வைக்கிறேன், நீ அப்புறமா எடுத்துக்கோ. அப்பதான் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் டே பிரியாணி சாப்பிடலாம். உங்க பேரை சொல்லி நம்ம முக்கு கடை பிரியாணில அக்கவுண்ட் இருக்கு. 2 பிரியாணி தூக்கிட்டு வந்துடுறேன். வண்டி அப்படியே வேற மாதிரி பாஃபுல்லா செட் பண்ணி வச்சிருக்கேன்ல. நிக்காம போ. பெட்ரோல் இல்ல கூட ஓடும். போ. ஆமாண்டி, அவன் ஓகே சொல்லிட்டு அவ்வளவுதான். இனிமே வர டபுள்ஸ் தான். ஒரு நிமிஷம் அப்பா கூப்பிடுறாரு. ஹலோ அப்பா. என்னம்மா எங்கம்மா இருக்க? ஷெட்லாம் எப்ப கட்டுற? வேலைலாம் முடிஞ்சா? ஹலோ ஹலோ அப்பா. கிளி வாங்கிடுச்சுப்பா. இனிமே வந்து மயிலும் கிளியும் போடுற முட்டையோட குட்டியை நீ பார்க்க போறப்பா. ஏமா அந்த தம்பியோட வண்டியை நீ ஏமா ரெடி பண்ண? ஆமாப்பா, எப்படி நிக்காம போகுதா? ஏமா நீ வேற பிரியாணி கடையில அந்த தம்பியோட வண்டியும் சேர்ந்து பத்தி எரியுதுமா. சீக்கிரம் கிளம்பி வாமா. புருஷா